ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹிந்தி வித் ஜாய். இன்னைக்கு நம்ம ஒரு மூவி கிளிப்பை யூஸ் பண்ணி ஹிந்தியை ஈஸியாக கற்றுக்க போகிறோம். இப்போ வாங்க ஒரு சென்டென்ஸாக பார்க்கலாம். सर एक बात पूछूं? சார் एक बात पूछूं? சார் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? சார் एक बात पूछूं? ஏக் அப்படிங்கிறது ஒரு, பாத் அப்படிங்கிறது விஷயம், கேட்கட்டுமா பூச்சும் அப்படிங்கிறது. இந்த இன்னுங்கிறது சின்னதாக போட்டிருக்குது, ஏன்னாக்கா கொஞ்சம் கம்மியாக சவுண்ட் சைலண்டாக சொல்கிறதுக்காக தான் பூச்சும் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா? சார் एक बात पूछूं? சார் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? சார் shall I ask you one thing? आप हमारी हेल्प क्यों कर रहे हैं? आप हमारी हेल्प क्यों कर रहे हैं அப்படின்றத சொல்லக்கூடிய சென்டென்ஸ். நீங்கள் எங்களுக்கு ஏன் உதவி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. why are you helping us அப்படிங்கிறது. ஆப் அப்படிங்கிறது நீங்கள், எங்களுக்கு அப்படிங்கிறது ஹமாரி, உதவி ஹெல்ப் அப்படிங்கிறது மதத். ஹிந்தியில் வந்து மதத், இங்கே வந்து ஹெல்ப்புங்கிறதே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கியூ அப்படிங்கிறது ஏன். கர் ரஹே ஹேன், இது மூணும் சேர்த்தது வந்து பண்ணுறீங்க. கர் ரஹே ஹேன், இங்கே ஹை அப்படின்னு எழுதியிருப்பேன், பேசுகிற ப்ரொனன்சியேஷன் வந்து ஹேன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் ஹை ஹ சவுண்டு வருதோ அங்கே எல்லாமே லைட்டாக தான் சொல்கிற மாதிரி வரும் பேச்சு வழக்கில் சொல்லும்போது. ஓகேங்களா? கர் ரஹே ஹேன், ஏன் பண்ணுறீங்கங்கிறதுக்கு தான் கர் ரஹே ஹேன். ஓகேங்களா? आप हमारी मदद क्यों कर रहे हैं? आप हमारी हेल्प क्यों कर रहे हैं? நீங்கள் எங்களுக்கு ஏன் உதவி பண்ணுறீங்க? But actually तुम्हारी और मेरी स्टोरी बिल्कुल एक जैसी. बट एक्चुअली तुम्हारी और मेरी स्टोरी बिल्कुल एक जैसा है. ஆனால் ஆக்சுவலாக உன் கதையும் என் கதையும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. துமாரி அப்படிங்கிறது உன்னோடையது அப்படிங்கிற மாதிரி வருவீங்க. ஓகேங்களா? உன்னோட அப்படிங்கிற மாதிரி. ஆர் அப்படிங்கிறது வந்து அண்ட் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உன் கதையும் என் கதையும் அப்படின்னு சேர்த்து சொல்கிறோம்ல, இங்கே லாஸ்ட்டாக யும் அப்படின்றோம்ல, அந்த யுமுக்காக தான் இந்த ஆர் அப்படிங்கிறது வருது, அண்ட் அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா? மேரி அப்படிங்கிறது என், இல்லை என்னுடையது அப்படிங்கிற மாதிரி. துமாரி ஆர் மேரி அப்படிங்கிறது உன் கதையும் எந்தும், இல்லை ஒன்றும் என்னுடைய கதையும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸ்டோரிங்கிறது கதை. இங்கே யும்ங்கிறது மட்டும்தான் இங்கே ஆர் அப்படிங்கிறதுக்கு வருது. ஓகேங்களா? உந்தும் எந்தும் லாஸ்ட்டாக இந்த ரெண்டு இடத்துலையும் உம் வருது, அதுக்கு தான் ஆர். துமாரி ஆர் மேரி ஸ்டோரி, உன் கதையும் எந்தும். பில்குல் அப்படிங்கிறது அப்படியே. ஏக் அப்படிங்கிறது ஒரே. ஜெய்சா அப்படின்னாக்கா மாதிரி, ஒரே மாதிரி, லைக்வைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஹே அப்படிங்கிறது இருக்கு. உன் கதையும் என் கதையும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. तुम्हारी और मेरी स्टोरी बिल्कुल एक जैसा है. Your and my story is exactly the same. कैसे? कैसे எப்படி அப்படிங்கிறது, ஹவு அப்படிங்கிறதுக்கு இங்கே கைசே அப்படின்னு தான் எழுதியிருப்பேன். ஆனால் பேசும்பொழுது பேச்சு வழக்கில் கேசே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ சவுண்டு எல்லா இடத்துலையுமே அப்படியே அதே மாதிரி உச்சரிப்பு வராது பேச்சு வழக்கில். ஓகேங்களா? நம்ம எப்படி அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி. கேசே? पिछले 10 सालों में मेरी 2 बीवियों ने मुझे छोड़ दी. पिछले 10 सालों में அப்படிங்கிறத சொல்றாங்க. கடந்த 10 வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி. கடந்த அப்படிங்கிறதுக்கு பிச்சிலே அப்படின்னு சொல்லுவோம். 10 அப்படிங்கிறது 10. சால் அப்படின்னாக்கா வருஷம். வருஷத்துல லாஸ்டா ல வர்றது மே அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றோம். கடந்த 10 வருஷத்துல அப்படின்னு சொல்லும்போது சாலோமே, 10 சாலும் அப்படின்னும் போது ப்ளூரலுக்காக சொல்லுவோம். வருஷங்கள் அப்படின்னு சொல்றது தான் இந்த சாலும். இதுவாக சொல்லும்போது கடந்த 10 வருஷங்கள்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்கே வந்து வருஷத்துலன்றது எழுதியிருக்கேன். சாலோமே, கடந்த 10 வருஷத்துல, பிச்லே 10 சாலோமே, इन द लास्ट 10 years मेरे 2 बीवियों ने मुझे छोड़ दिए. என் 2 மனைவிங்களும் என்னை விட்டுட்டாங்க. My 2 wives have left me அப்படிங்கிறது. மேரே அப்படிங்கிறது என், 2 அப்படிங்கிறது தோ. மனைவி அப்படின்னாக்கா பீவி. மனைவிங்களும் அப்படின்னு ப்ளூரல்ஸ் சொல்லும்போது பீவியும் மனைவிகள் அப்படின்றது. பீவியோனே அப்படின்னு சொல்லும்போது மனைவிகளும் அப்படின்னு சொல்றது. என்ன அப்படின்னாக்கா முசே, என்னை விட்டுட்டாங்க. சோர்தியே, சோர்தியே அப்படின்னாக்கா விட்டுட்டாங்க. மேரே 2 बीवियों मुझे छोड़ दिए, என் 2 மனைவிங்களும் என்னை விட்டுட்டாங்க. मतलब फैमिली तो है ही नहीं मेरी அப்படிங்கிறது. அதாவது குடும்பம்னு இல்லவே இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி. மத்லப் அப்படின்னாக்கா அதாவது,
அப்படின்னு அர்த்தம். குடும்பம் அப்படின்றது ஃபேமிலி, இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. குடும்பம்னு அப்படின்றது வந்து ஃபேமிலி தோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அப்படின்றது நஹி, இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லணும்னாக்கா ஹே ஹி நஹி. அதை சொல்லும்போது ஹை நை, இந்த ஹிய அழுத்தம் திருத்தமா சொல்லாம, எங்கெங்கெல்லாம் ஹ வருதோ அதெல்லாம் அழுத்தம் திருத்தமா சொல்லாம லைட்டா ஹை நை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹை நை, இல்லவே இல்ல. எனக்கு அப்படிங்கிறது மேரி, மத்தலப் ஃபேமிலி தோ ஹை நை மேரி, அதாவது குடும்பம்னு இல்லவே இல்லை எனக்கு, மீன்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ ஃபேமிலி அட் ஆல். और इस इंडस्ट्री ने भी आज तक मुझे थोड़ा सा भी प्यार नहीं दिया. और इस इंडस्ट्री ने भी आज तक मुझे, அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி டூ ஹேஸ் நாட் டில் டுடே அப்படின்ற மாதிரி பின்னாடி மீதி சென்டென்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். அப்புறம் அப்படிங்கிறது ஆர், இந்த அப்படிங்கிறது இஸ், இண்டஸ்ட்ரி நேபி அப்படின்னு சொல்லும்போது பீங்கிறத சொல்லும்போது எங்கெங்கெல்லாம் சொல்றோமோ அதுவும் இதுவும் இது கூட அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி, ஓகேங்களா. திஸ் டூ அப்படின்ற மாதிரி, டூ அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பி. இஸ் இண்டஸ்ட்ரி நேபி, இந்த இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு வரைக்கும், ஆஜ் தக், ஆஜ் அப்படின்னாக்கா இன்று, தக் அப்படின்னாக்கா டில், டில் டுடே அப்படின்றது தான் ஆஜ் தக், இன்னைக்கு வரைக்கும். தக் அப்படிங்கிறது வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். ஆஜ் தக் முஜே அப்படின்னாக்கா என்ன, எண்ணெய், அந்த எண்ணெய் தான் இது. ஆர் இஸ் இண்டஸ்ட்ரி நேபி ஆஜ் தக் முஜே, அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு வரைக்கும் என்ன, கொஞ்சம் கூட அன்பு காட்டல. தோடா சா பி பியார் நஹி கியா, இங்க வந்து நாட்ங்கிறது பின்னாடி சென்டென்ஸ்ல போயிடுச்சு, அதனால இங்க வந்து நாட் லவ்ட் மீ ஈவன் அ லிட்டில் அப்படின்றது தான் இங்க வரும், ஓகேங்களா. கொஞ்சம் கூட, தோடா அப்படின்னாக்கா கொஞ்சம், தோடா சா பி அப்படின்னு பி அப்படின்றது வந்து கூட அப்படின்ற மாதிரி வரும். கொஞ்சம் கூட அப்படின்றது தோடா சா பி. பியார் அப்படிங்கிறது அன்பு காட்டுறது அப்படிங்கிறது தாங்க அந்த பியார் அப்படின்றது சொல்றது. நஹி கியா அப்படின்னாக்கா காட்டல, அன்பு செலுத்தல அப்படிங்கிற மாதிரி. தோடா சா பி பியார் நஹி கியா, கொஞ்சம் கூட அன்பு காட்டல. सारे हर साल नॉमिनेट करते हैं लेकिन सारे हर साल नॉमिनेट करते हैं அப்படின்னாக்கா எல்லா ஒவ்வொரு வருஷமும் நாமினேட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் தே நாமினேட் அப்படிங்கிறது. சாரே அப்படின்னாக்கா எல்லா, ஹர் அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம், சால் அப்படின்னாக்கா வருஷம். சாரே ஹர் சால் அப்படின்னும் போது எல்லா ஒவ்வொரு வருஷமும் அப்படின்ற மாதிரி வரும். நாமினேட் கர்த்தே ஹேன் அப்படின்னாக்கா செய்வாங்க, பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. சாரே ஹர் சால் நாமினேட் கர்த்தே ஹேன், எல்லா ஒவ்வொரு வருஷமும் நாமினேட் பண்ணுவாங்க. लेकिन आज तक अवार्ड नहीं दिया. लेकिन आज तक अवार्ड नहीं दिया, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவார்ட் கொடுக்கல. பட் டில் டேட் தே ஹேவ் நாட் கிவன் எனி அவார்ட் அப்படிங்கிறது. ஆனா அப்படின்னாக்கா லேக்கின், இன்னைக்கு வரைக்கும், வரைக்கும் அப்படிங்கிறது தக், ஆஜ் அப்படிங்கிறது இன்று, இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆஜ் தக் இன்னைக்கு வரைக்கும் அவார்ட் கொடுக்கல, நஹி தியா. லேக்கின் ஆஜ் தக் அவார்ட் நஹி தியா, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவார்ட் கொடுக்கல. लेकिन इसमें हमारी स्टोरी सेम कैसे हुई? ஆனா இதுல நம்ம ஸ்டோரி சேம் எப்படி ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. லேக்கின் இஸ்மே ஹமாரி ஸ்டோரி சேம் கேசே ஹுயி. லேக்கின் அப்படிங்கிறது ஆனா, இஸ்மே அப்படிங்கிறது இதுல, ஹமாரி அப்படிங்கிறது நம்ம, ஸ்டோரி சேம், கேசே அப்படிங்கிறது எப்படி, ஹுயி அப்படின்னாக்கா ஆச்சு. लेकिन इसमें हमारी स्टोरी सेम कैसे हुई? बट हाउ इज आवर स्टोरी द सेम? एनीवे, तुमने गिटार बजाना कैसे सीखा? एनीवे அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நீ கிட்டார் வாசிக்க எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. तुमने गिटार बजाना कैसे सीखा? तुमने அப்படிங்கிறது நீ, கிட்டார், பஜானா அப்படிங்கிறது வாசிக்க. இது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வாசிச்சாலும் பஜானா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அப்படிங்கிறது கேசே, சீக்கா அப்படின்னா கத்துக்கிட்ட. तुमने गिटार बजाना कैसे सीखा? நீ கிட்டார் வாசிக்க எப்படி கத்துக்கிட்ட? How did you learn to play the guitar? 6 साल की थी. 6 साल की थी. I was 6 years old அப்படிங்கிறது 6 வயசு இருந்துச்சு.
இல்லைன்னா எனக்கு 6 வயசு இருந்துச்சு அப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. 6 அப்படிங்கிறது சே, சால் அப்படின்னாக்கா வயசு. இங்க வந்து வயசை குறிக்கிறது. இயர்ஸ் வந்து இயர் தான், வருஷம் அப்படிங்கறத தான் நம்ம வந்து சாலுக்கு யூஸ் பண்ணுவோம். சே சால் கி அப்படின்னாக்கா வயசு, நம்ம வயதை குறிக்கிறது இங்க. ஓகேங்களா. தி அப்படின்னாக்கா இருந்துச்சு, நான் எனக்கு வந்து அப்ப வயசு 6 அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. சே சால் கி தி, 6 வயசு இருந்துச்சு. मम्मी ने गिटार लाके दे दिया. मम्मी ने गिटार लेके दे दिया. மம்மி கிட்டார் எடுத்து கொடுத்துட்டாங்க. மம்மி பாட் அண்ட் கேவ் தி கிட்டார் டு மீ அப்படிங்கிறது. மம்மி நே அப்படிங்கிறது மம்மி. இங்க வந்து நேங்கிறது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு தனியா அர்த்தம் எதுவும் கொடுக்காது. மம்மி நே அப்படிங்கிறது இங்க மம்மி அப்படிங்கிறது மட்டும் தான் குறிக்கும். கிட்டார் லேக்கே அப்படின்னாக்கா எடுத்து, தே தியா அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. மம்மி நே கிட்டார் லேக்கே தே தியா, மம்மி கிட்டார் எடுத்து கொடுத்துட்டாங்க. सर हम मुंबई शिफ्ट होना चाहते हैं. सर हम मुंबई शिफ्ट होना चाहते हैं. सर நாங்க மும்பை ஷிஃப்ட் ஆக விரும்புறோம். सर we would like to shift to Mumbai. हम அப்படிங்கிறது நாங்க, மும்பை ஷிஃப்ட், ஹோனா அப்படின்றது வந்து ஆக, ஷிஃப்ட் ஆக, ஷிஃப்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. चाहते हैं அப்படின்றது வந்து விரும்புறோம். चाहते हैं விரும்புறோம். सर हम मुंबई शिफ्ट होना चाहते हैं. सर நாங்க மும்பை ஷிஃப்ட் ஆக விரும்புறோம். मम्मी के साथ. மம்மி கே சாத் அப்படின்னாக்கா மம்மி கூட, வித் மம்மி அப்படிங்கிறதுக்கு, கூட அப்படிங்கிறது தான் கே சாத் அப்படிங்கிறது, வித் அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா. सिंगिंग सीखना चाहते हैं. சிங்கிங் சீக்னா சாஹத்தே ஹேன், அதாவது சிங்கிங் கத்துக்க விரும்புறோம் அப்படிங்கிறது. சீக்னா அப்படின்னாக்கா கற்றுக்கொள்ள அப்படின்னு அர்த்தம், கத்துக்க. சாஹத்தே ஹேன் அப்படிங்கிறது விரும்புறோம். சிங்கிங் சீக்னா சாஹத்தே ஹேன், சிங்கிங் கத்துக்க விரும்புறோம். வாண்ட் டு லேர்ன் சிங்கிங். अच्छे से. अच्छे से அப்படின்னாக்கா நல்லா, வெல் அப்படின்ற மாதிரி, ரொம்ப நல்லா கத்துக்க விரும்புறோம்ன்றதுக்கு अच्छे से, நல்லா. फिर शायद हम भी सिंगिंग आइडल में पार्ट ले सके. फिर शायद हम भी सिंगिंग आइडल में पार्ट ले सके அப்படிங்கிறது. அப்புறம் நாங்களும் அநேகமா சிங்கிங் ஐடல்ல கலந்துக்கலாம்ல அப்படிங்கிற அந்த மாதிரி கேட்குற மாதிரி. ஓகேங்களா. தென் மேபி வி கேன் ஆல்சோ டேக் பார்ட் இன் சிங்கிங் ஐடல் அப்படிங்கிறது. ஃபிர் அப்படின்னாக்கா அப்புறம், ஷாயத் அப்படின்னாக்கா அநேகமா, நாங்களும் அப்படின்னாக்கா ஹம் பி, சிர்ஃப் வெறும் ஹம் அப்படின்னாக்கா நாங்க, ஹம் பி அப்படின்னாக்கா நாங்களும். சிங்கிங் ஐடல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பேர் சொல்றாங்க. ல அப்படிங்கிறது மே, சிங்கிங் ஐடல் மே அப்படின்னாக்கா சிங்கிங் ஐடல்ல பார்ட் அப்படிங்கிறது கலந்துக்கிறதுக்கு. ஓகேங்களா. லே சகேன் அப்படின்னாக்கா கலந்துக்கலாம்ல, அதுல வந்து கலந்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. பார்ட் லே சகேன் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் அநேகமா நாங்களும் சிங்கிங் ஐடல்ல கலந்துக்கலாம். फिर शायद हम भी सिंगिंग आइडल में पार्ट ले सकें. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது ஃபுல்லாக ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாவது சஜஷன்ஸோ இல்லை டவுட்ஸோ இருந்துனாக்கா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.